கிரீன் கார்டன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போது மரக்கறி விதைகள் எப்படி முளைக்க செய்து நாட்டுக்களாக பெற்றுக்கொள்வதை பற்றி. முதலில் நாங்கள் என்ன முறைகளில் அதை நாட்டுக்களாக பெற்றுக்கொள்ளலாம் என்றால், முதலில் இந்த சீட் பல முறைகள் இருந்தாலும் இலகுவான முறை எல்லாரும் செய்து கொள்ளக்கூடிய முறை தான் இந்த வகைகளில் விதைகளை போட்டு நாட்டுக்களாக பெறுவது. அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், என்ன முறையில் நாங்கள் அந்த நாட்டுகளை பெற்றுக்கொள்கிறோம், முதல் விதைகளை எப்படி விதைகளில் நடுகை செய்கிறோம் என்பதை பாருங்கள். இது சாதாரண மண், இது எருமண். நாங்கள் ரெண்டையும் கொண்டு என்ற விதத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ண மாதிரி கொண்டு என்ற கலவையில் மிக்ஸ் பண்ணி அந்த எருவை மிக்ஸ் பண்ண பிறகு அதில் சீட்ஸ் எடுக்கணும். சீட்ஸ் இப்போ நாங்கள் இந்த சீட்ஸில் இந்த கலவையை நாங்கள் பேட்டியாச்சு. அதனை பயன்படுத்தி இந்த இன்னொரு சீட்ஸை எடுத்து இதுக்கு மேலே வச்சு அதனை அமர்த்தினா இது நாங்கள் எடுத்திருக்கிறது மிளகாய் விதை. இந்த மிளகாய் விதையை நாங்கள் அந்த சீட்ஸில் சின்ன சின்ன புளிகளாக எடுத்துருங்க. அதுக்கு இந்த விதைகளை ஒன்றாக போடப்போகிறோம்.
புளியான கீரை விதைகளை ரெண்டாக போடுவோம். இப்போ அதுக்கு இந்த கிழமையை மேலாக போட்டு மிதப்பி மூட போடும். இந்த கிழமை விதைகள் தெரியாத வண்ணம் மேல் மூட வேணும். மூன்ற கலவை நீங்கள் முதல் மீடியலுக்கு போல தயார்படுத்தின அதே கலவை எடுத்து நிறவும். பூவாளி கொண்டு இதோட இந்த சீஸ்க்கு நாங்கள் விதிகளை போட்டு மண் போட்டு கூட்டொரு கலவையை போட்டு மூடியாச்சு. இனி இது நாங்கள் ஒரு இணையிலான இடம், அதாவது இதுக்கு நாங்கள் ஒரு வாழைச்சேரு இல்லாட்டி ஒரு மூடுபடையை போட்டுவிட வேண்டும். அது மிளகாயை பொறுத்தவரை 7-8 நாள் செல்லும் மைத்து வாழைக்கு. நாங்கள் இந்த மூடுபடியை 7ஆம் நாள் அதனை எடுத்து விடலாம். அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய இடத்தில் இதனை வைத்து இதை நாங்கள் நாட்டுக்களாக பெற எப்படியும் ஒரு மாதம் 28-30 நாள் செல்லும். அதை நாங்கள் நாட்டுக்களாக பிடுங்கி எங்கள் தோட்டங்கள் நடவடிக்கை செய்வதற்கோ இல்லை குரோ பேக்குகளில் வச்சு வளர்க்குறதுக்கோ ஒரு மாதம் பிறகு நாங்கள் அதை செய்து விடலாம். ஓகே நேயர்களே, நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலேயுமான தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். ஓகே, நன்றி.